எதிர்க்கட்சியினர் பதற்றமடைந்து போலீஸ், நீதிமன்றம் மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய விசாரணை ஆணைக்குழு ஆகியவற்றின் மீது விமர்சனங்களை முன்வைப்பது ஏன்? சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க இது தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் தெளிவூட்டினார். மிகவும் ஆழமான செயல்களை செய்த அமைச்சு நீதி அமைச்சாகும். ராஜபக்ச குடும்பத்தின் அனைவருக்கும் வழக்குகள் விழும். நாட்டின் சக்தி வாய்ந்த பணக்கார நபர்களாக மிகவும் கண்டுபிடிக்க முடியாத வழக்குகள் யாபஸ் வழக்கு, கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் வழக்கு, பணபலம் படைத்த வர்த்தகர்கள் திருடியவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து இலங்கையின் வரலாற்றை உருவாக்கியது. ஐக்கிய தேசிய கட்சி இதனை முன்னெடுத்திருக்கவில்லை. நீதி அமைச்சு இந்த செயலை செய்துள்ளது. இப்போது யார் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள்? மிக அதிகமாக வேலை செய்த போலீஸ் திணைக்களத்தின் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள். தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்பவர்கள் மீது விமர்சனம் செய்வதனை யார் விரும்புகின்றார்கள்? சலைவுக்கு ஆலோசனை வழங்கியவர்கள் அதனை விரும்புகின்றார்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மீது விமர்சனம் முன்வைக்கின்றார்கள். இலங்கையின் வரலாற்றில் மிக அதிகமான மோசடிகள், ஊழல்கள் சம்பந்தமான விசாரணைகள் செய்யும் ஒரு திணைக்களம் இப்போது அது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய விசாரணை ஆணைக்குழு. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 வருடங்களினால் அதிகரிப்பதனை பெரும் பூதாகரமாக காட்டுகின்றனர். தற்போதுள்ள அனைத்து நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அதிகரிக்கப்படும். அவ்வாறு இருப்பின் எவ்வாறு நீதித்துறையின் சுதந்திரம் இல்லாமல் போகும்? நேற்றைய தினம் அந்த ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் வழக்கு மீளப்பெற்றிருந்தது எப்படி? லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ஆணையாளர்கள் 3 ஒருவர் கையொப்பமிடவில்லை. சரி, கையொப்பமிடாதது ஒரு தொழில்நுட்ப தவறு என்றால் அடுத்த நாளே கையொப்பமிட்டு மீண்டும் கொடுக்கலாம். அப்படி நடக்கவில்லை. ஏன்? அங்கு அரசியல் இருக்கிறது. கோட்டாபய வெற்றி பெற்ற சந்தர்ப்பத்தில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் பதவி விலகியிருந்தார். நான் அவரிடம் தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி ஏன் பதவி விலக்குகின்றீர்கள் என்று வினவினேன். மனித உரிமையை பாதுகாக்க தேவையில்லை என மக்கள் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவித்தார். மக்கள் ஆணை மூலம் நீதித்துறை, போலீஸ் என்பனவற்றுக்கு உயிர் வந்துள்ளது. தற்போது நாட்டின் பிரதம நீதியரசர் மீது சேறு பூசுகின்றார்கள். எதற்காக? ராஜபக்சாக்கள், ஜான்ஸ்டன்கள், கொலையாளிகள், சலே ஆகியோரை பயமின்றி சிறையில் அடைப்பதற்காக நீதித்துறையை உரிய முறையில் செயற்படுத்துவதினாலா? கடந்த காலத்தில் போலீஸும் விசாரணை நிறுவனங்களும் திருப்பிவிடப்பட்டிருந்தன. குற்றங்களை கண்டுபிடிக்க அல்ல, குற்றவாளியை காப்பாற்ற. அதனால்தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மீள பெறப்பெற்ற வழக்குகளில் ஒன்று கூட மீண்டும் தொடுக்கப்படவில்லை. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் 99 பேர் அன்று இருந்தவர்கள். நாம் யாரையும் நியமிக்கவில்லை. அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ திருட்டில் ஈடுபடவில்லை. அதுவே உண்மை. சிராணி பண்டாரநாயக்கவை பதவி நீக்கிய போது அமைச்சர்களாக இருந்தவர் ஜிஎல் பீரிஸ் அவர் பத்திரிகைக்கு ஒரு கட்டுரை எழுதினார். கேப்சரிங் த கோர்ட் சிஸ்டம் என்று. ஒருவரின் 2 நீதிபதிகளின் வயது எல்லை அதிகரித்தால் அவ்வாறு கூறலாம். அனைவரதும் வயது அதிகரிக்கப்படும் போது எப்படி நீதிமன்றம் கேப்சரிங் ஆகிறது? நீதிமன்றம் கேப்சர் ஆவதில்லை. நீதிமன்றம் கண்டினியூ ஆகின்றது. இந்த விடயத்தினால் அரசியல் ரீதியாக எடுத்தால் அரசாங்கத்தை கொண்டு செல்ல எந்த திருத்தம் தேவையில்லை. திருத்தம் இல்லாமலும் நாம் திருடர்களை பிடித்துள்ளோம். ராஜபக்சாக்கள் அனைவரும் தற்போது நீதிமன்றம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் யாரை பிடிக்க வேண்டியுள்ளது? இவர்கள் திருடியவை தற்போது கண்டுபிடிக்கப்பட வேண்டியுள்ளது. எனவே இந்த திருத்தத்தை செய்யாவிட்டால் இந்த அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இப்போது இருக்கும் உயர்நீதிமன்றத்தில் 65 வயதாகி உள்ள நீதியரசர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் 2028க்குள் ஓய்வு பெற்று விடுவார்கள். 2029 தான் அடுத்த தேர்தல் உள்ளது. 3 வருடங்கள் என அடுத்த முறை எம்மால் கூற முடியும் அல்லவா? ஏன் 3ஆக அதிகரிக்க கூடாது? கடந்த 30 வருடங்களாக இந்த நாட்டின் மக்கள் நீதிபதிகளை நியமித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின், ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதிகளின் தலையீட்டு ஒப்புதலின் பேரில் அதனாலேயே மோசமான நீதிபதிகள் 1-2 பேர் உருவாகினர். அதை நாம் அறிவோம். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நீதிபதிகள் பற்றி எந்த கௌரவமும் இன்றி உள்ளனர். அதனால் நீங்கள் விரைவாக செல்லுங்கள். சிராணி பண்டாரநாயக்கம் இடத்திலும் வயதை குறைத்து அனுப்பியிருக்கலாமே. ராஜபக்ச அதை செய்யவில்லை என கூறினார்கள். ராஜபக்சவினர் நல்லவர் என்றார். சிராணி பண்டாரநாயக்கவை இங்கிருந்து அனுப்பும் போது அவரின் வயது 54. கடவுள்தான் சஜித்தை காப்பாற்ற வேண்டும். நல்ல ஊடக பேச்சாளர். அதனால் நாம் என்ன செய்கின்றோம்? எமக்கு மோசமான எண்ணம் இருந்தால் நீதிமன்றத்தை பிடிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜிஎல்லிடமிருந்து, மஹிந்தவிடமிருந்து, ரணிலிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எமது குழுவை திணிக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை. என்ன செய்கின்றோம்? அந்த நியமிக்கப்பட்டிருந்த குழுவை தொடர்ந்து வைத்திருப்பதில் உள்ள நன்மை என்னவென்றால் நாட்டுக்கு தொடர்ச்சி கிடைக்கும். வழக்குகள் தள்ளி போவதில்லை. வழக்கு விசாரிப்பவர்களுக்கே வழக்கு விசாரித்து தீர்ப்பு வழங்க முடியும்.